முக்கியமான விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெய் அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க, கிடையாது. இது வந்து இலுப்பை எண்ணெய், இலுப்பை மரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் இருக்கிற விதையிலேருந்து எடுப்பாங்க இந்த இலுப்பை எண்ணெய் வந்து. இந்த இலுப்பை எண்ணெயால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்லி இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இலுப்பை எண்ணெயை நம்ம வீட்டில் வந்து தீபம் போடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக பசங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு நினச்சாலும் சரி, வீட்டில் வந்து நமக்கு வந்து பண கஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சாலும் சரி, இந்த இலுப்பை எண்ணெயை வந்து வீட்டில் நம்ம விளக்கு போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் நினச்சது என்னென்னா, இது வந்து கோயிலில் போய், முக்கியமாக சிவன் கோயிலில் இலுப்பை மரம் வந்து எல்லா கோயில்லையுமே இருக்கும். சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மரங்களில் ஒன்று, முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இந்த இலுப்பை மரம். அப்போ இந்த இலுப்பை எண்ணெயினால் சிவன் கோயிலில் வந்து நான் நிறைய தடவை வந்து விளக்கெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் வீட்டில் போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் வந்து வீட்டில் இலுப்பை எண்ணெயில் நம்ம கண்டிப்பாக விளக்கு போடலாம். அட்லீஸ்ட் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவையாவது 2 தடவையாவது நீங்கள் போடுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த டைம் 6, ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே இது குறைஞ்சது ஒரு ½ அன் ஹவராவது வீட்டில் ஒரு விளக்கு போடுங்க. ஸோ இந்த இலுப்பை எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 4-5 சொட்டு தேங்காய் எண்ணெயும் ஒரு 4-5 சொட்டு நல்லெண்ணெயும் கலந்து, இது 3ம் கலந்து போட்டது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த இலுப்பை எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.